வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை தழுவி எழுதப்பட்டது. விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிறவர். நம்ம இந்த பேர் நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் நான் இக்கிகாய் புக்ல வந்து சொல்லியிருக்கேன் லோகோ தெரபி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லோகோ தெரபி எழுதினவரே விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட். இவர் தன்னோட லைஃப்ல கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரகிளை பத்தி இதுல வந்து சொல்லியிருப்பாரு. நிறைய பேருக்கு வேர்ல்டு வார் 1, 2 இதெல்லாம் வந்து பத்தி யோசிக்கிறப்பவே எது ஞாபகம் வரும் அப்படின்னா, பிகஸ்ட் டிக்டேட்டர் ஆஃப் த வேர்ல்டு அடால்ஃப் ஹிட்லர் பத்தி உங்களுக்கு ஞாபகம் வரும். அவங்க நடத்தின கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் பத்தி ஞாபகம் வரும். அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல கொத்து கொத்தா மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அதை வந்து ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோலோகாஸ்ட்ல வந்துட்டு எந்தெந்த மக்கள் வந்து பாதிப்படைஞ்சாங்களோ அவங்க லைஃப்பை பத்தி கேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதை தான் இது. பிகாஸ் இந்த சைக்காட்ரிஸ்ட் இருக்கார் இல்லையா விக்டர் ஃப்ராங்கல், அவரே அந்த ஹோலோகாஸ்ட்ல வந்துட்டு சிக்கிக்கிட்டு பாதிக்கப்பட்டு இருக்காரு. அதுல வந்து எப்படி இருந்துச்சு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த இடத்துல இருந்தப்போ அவரோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே தெளிவா கொடுத்துருப்பாரு. இது வந்து அந்த 20th செஞ்சுரியில மட்டும்தான் வந்து அப்ளை ஆகுமான்னு கேட்டா இல்லை. நம்ம இப்போ இருக்க வேர்ல்ட்லயுமே நம்ம சோஷியல் மீடியா ட்ராப்ல இருக்கோம். கெரியர்ல நம்ம வந்து எப்படி சேஞ்ச் ஆகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ராக்டட் மைண்ட் செட்ல இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கிட்ட நம்மளோட மனசுக்குள்ளாரே இருக்குது. நம்மளே அதுக்குள்ள ட்ராப் ஆகி இருக்கும். அதுலேருந்து எப்படி வெளில வரத்துக்கு வழி என்ன அப்படிங்கிறது கூட நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் அதுவும் இதுவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே வரும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கலாவோ எமோஷ்னலாவோ நிறைய அப் அண்ட் டவுன்ஸை வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்குள்ளார அனுபவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்றத கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரிலேட் பண்ணி நம்ம வந்து திங்க் பண்ணிக்கலாம். ஓகே, விக்டர் ஃப்ராங்கல் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் கிளாசிக் டு எமர்ஜ் ஃப்ரம் ஹோலோகாஸ்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. மேன் சர்ச் ஃபார் மீனிங் இஸ் விக்டர் ஃப்ராங்கல் ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரகிள் ஃப்ரம் சர்வைவல் இன் ஆஸ்விட்ச் அண்ட் அதர் நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ். ஆஸ்விட்ச் அப்படின்றது வந்து ஜெர்மனியில் இருக்க ஒரு இடம். அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் வச்சுருப்பாங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா என்னன்னா, அங்கே வந்து கெமிக்கல் கேஸஸை ரிலீஸ் பண்ணி கொத்து கொத்த மக்களை வந்து கொல்லுவாங்க. அதுதான் ஹோலோகாஸ்ட் அப்படின்றாங்க. நிறைய மக்களை கொல்றது, அதாவது ஒரு இனப்படுகொலை பண்ணா அது ஜினோசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கெமிக்கல் வெப்பன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணி ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளை கொல்றது வந்து ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு அவரும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சிக்கியிருக்காரு. அதனால அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போறதுலேருந்து அந்த இடத்துல இருந்து வெளில வந்த வரைக்கும் அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 வந்து லோகோ தெரபி, அதாவது அந்த கேம்ப்ல இருந்ததுனால அவருக்கு வந்து இந்த லோகோ தெரப்பின்ற ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பார்ட் 1ல இப்போ என்ன பண்றோம், அரெஸ்ட் அண்ட் அரைவல். அவரை அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போறப்ப அவரோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு பர்சன், அவ்வளவுதான். நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்குள்ள போறோம், நம்ம திரும்பி வருவோமா வரமாட்டோமா, நம்ம ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஐடியாவுமே அவருக்கு இல்லை. அதோட தான் அவர் உள்ளுக்குள்ள போறாரு. லைஃப் இன்சைட் த கேம்ப் எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்னஸ் வந்துருச்சு. லைஃப்ன்றது நம்ம சர்வை பண்ண முடியுமா, இதுக்கு மேல லைஃப் இருக்கா அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாத ஒரு நிலைமை. அவங்களுக்கு வந்து சஃபரிங்ன்றது ரொட்டீனா ஆயிடுச்சு. டெய்லியும் காலைல எந்திரிக்கிறோம், அவங்கள்ட்ட அடி வாங்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கெமிக்கல் கேஸ் ரிலீஸ் ஆகுற இடத்துக்கு கூட்டு போறாங்க. சில பேர் உயிரோட வராங்க, சில பேர் உயிரோட வரமாட்டேங்கிறாங்க. இதுதான் லைஃப்ல அவங்க டெய்லியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கே உள்ளேந்து வந்து ஒரு இன்னர் பீஸ் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னர் வேர்ல்ட் ஆஃப் பிரிசனர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி டெய்லியும் சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு திரும்பி வரப்போ இமேஜின் பண்ணிக்குவாங்களாம், ஒரு நாள் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பை விட்டு நான் வெளில போவேன், வெளில போய் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். ஃபேமிலியோட திருப்பி சேருவேன், ஃபேமிலியோட சேர்ந்து முன்னாடி இருந்த அன்பான அக்கறையான நினைவுகள், அந்த மெமரிஸை பத்தி நினைச்சு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் அவங்களோட இன்னர் வேர்ல்டா இருந்துச்சு. லவ் வாஸ் லைஃப் லைன். அது அவங்க ஃபேமிலியோட ஒய்ஃப் கிட்ட இருந்தோ, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ, இல்லை அவங்க சில்ட்ரன்ஸ் கிட்ட இருந்தோ கிடைச்ச லவ்வை பத்தி நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாமா. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஆட்டிடியூட் பத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. அவங்க கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல அவங்கள அடைச்சு வச்சாலுமே
உங்களை வந்து ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக சித்திரவதை பண்ண முடியும், அவ்வளோதான். ஆனால் உங்கள் ஆட்டிடியூடை அவங்களால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற்ற முடியாது. அந்த டைமில் தான் இவர் ஒன்று சொல்கிறாரு, ட்ராஜிக் ஆப்டிமிசம் அப்படின்னு ஒன்று எனக்கு உருவாச்சுன்னு சொல்கிறாரு. ட்ராஜிக் ஆப்டிமிசம்னா என்ன? ஆப்டிமிசம்னா உங்களுக்கு தெரியும், எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் அதில் பாசிட்டிவிட்டியை பார்க்கறது தான் ஆப்டிமிசம். ட்ராஜிக் ஆப்டிமிசம்னா நம்மளுக்கு வந்து ட்ராஜிக் அப்படிங்கிறது என்னது? ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலையும் நம்ம பாசிட்டிவிட்டியை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ட்ராஜிக் ஆப்டிமிசம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், லிபரேஷன் அண்ட் ஆஃப்டர் மேத். இப்போ இந்த மாதிரி நிறைய துன்புறுத்தல்களை அனுபவிச்சுட்டு வெளில வந்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த நாசி கேம்ப் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வார் அது எண்ட் ஆகுற டைம்ல வந்துட்டு அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல அங்க இருந்த மிச்ச மீதி பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பை விட்டு வெளில வராங்க. வெளில வந்து அவங்க நார்மல் லைஃப் லீட் ஆகுறப்போ அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அந்த சர்வைவலே ஒரு கில்ட்டியான ஒரு மைண்ட் செட்ல அவங்க ஃபீல் பண்றாங்களாம். ஏன்னா நம்மளுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்தது தானே நார்மல், நம்ம இப்போ இருக்கிறது நார்மலா அப்படின்னு திங்க் பண்ற அளவுக்கு அவங்க சைக்காலஜிக்கலி அவ்வளோ அஃபெக்ட் ஆயிருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல, நார்மல் லைஃப் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளை வச்சு யோசிக்க கூட நம்மளால முடியாது. பட் அப்படி ஒரு இடத்துல இருந்து வெளில வந்த பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது நம்ம நினைச்சு பார்க்கவே அது முடியலன்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்ட் 2ல என்ன சொல்றாங்க, இந்த வில் டு மீனிங். இதுல மீனிங்ன்றது எது சொல்றாங்க அப்படின்னா, அந்த லோகோ தெரபியோட தாரக மந்திரமே என்னது, சஃபரிங் இஸ் பியரபிள் வென் தேர் இஸ் அ பர்பஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆல்ரெடி. அப்போ இந்த இதுல ஏதோ ஒரு பர்பஸ் இருந்தா ஓகே, நான் வந்து இந்த துன்புறுத்தலுக்கு ஏற்படுறாங்க, துன்புறுத்தல் பண்றாங்க, நான் அதை வந்து கடந்து போறேன் அப்படின்னா ஏதோ ஒரு மீனிங் இருக்கணும்ல, கஷ்டப்படுறதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். அந்த மீனிங்கே இல்லாததுனாலதான் அவங்களால அந்த துன்புறுத்தலை என்ன பண்ண முடியல, தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்டென்ஷியல் வேக்யூம். அப்ப இப்போ ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிறதுக்குன்னே நம்ம வாழ்றோம், எதுக்காக நம்ம வாழ்றோன்னே தெரியாம வாழ்றோம் இல்லையா, அதான் மீனிங்லெஸ் லைஃப் அப்படிங்கிறது. இந்த மீனிங்லெஸ் லைஃப் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, டிப்ரெஷன் நோக்கி நம்ம போறது, இல்லைன்னா அக்ரெஷன், ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி அடிக்ஷன், இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாழ்றதுக்கு மீனிங் இல்லாம நம்ம வாழ்றதுனால தான். இப்ப நிறைய பேருக்கு அந்த மாதிரி தானே இருக்கு. இப்ப கேம் மேல ஒரு அடிக்ஷன் இருக்கலாம், இல்ல வந்துட்டு எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, நான் யார் மேலேயாச்சும் கோவத்தை காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, போய் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்குறோம். எல்லாருக்குமே இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ, நான் வந்து கவுன்சிலிங் போகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறதே வந்து ஒரு ஒரு ஃபேஷன் மாதிரி ஆக்கிட்டு இருக்கோம். பட் நம்மளுக்கான ஒரு மீனிங், நம்மளுக்கான ஒரு ஆன்சர் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் நோக்கி போக மாட்டேங்கிறோம். அதாவது ஒரு லைஃபுக்கான பர்பஸ், இக்கிகாய் நம்ம பார்த்தோம் இல்லையா, லைஃபுக்கான பர்பஸ் என்ன, மீனிங் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸிஸ்டான்ஷியல் வேக்யூம், நம்ம வாழ்றதுக்கான மீனிங் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணுது பார்த்தீங்களா, அது இல்லாமல் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரியான ட்ராப்புக்குள்ள போய் விழுக மாட்டீங்க. அடுத்தது 3 வே டு டிஸ்கவர் மீனிங். அப்போ இந்த மீனிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதான் நான் இக்கிகாய் சொன்னேன். அந்த இக்கிகாய் மூலயமா நீங்க வந்துட்டு அந்த மீனிங்கை கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட நீங்களே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுங்க, நான் ஏன் வாழ்றேன், இந்த வாழ்றதுக்கான ரீசன் என்ன பர்பஸ்ஃபுல்லாக நான் வேற என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரும், நான் என்ன பண்ணால் சொசைட்டிக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற நிறைய விஷயங்களை, கேள்விகளை எழுப்புங்க. நீங்கள் அந்த கேள்விக்கு நீங்களே பதிலாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான மீனிங் கிடைக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி டு லைஃப். இதில் ரொம்பவே அழகாக வந்துட்டு ஒரு சர்காஸ்டிக்காக அவர் சொல்லியிருப்பாரு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்காக, ஒரு ஃப்ரீடம்காக ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஹாலிவுட் ஃபிலிம்லலாம் பார்த்துருக்கீங்கன்னா ஒருத்தவங்க வந்து டார்ச் பியரிங் ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு ஆப்போசிட் கோஸ்டில் ஸ்டாச்சு ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அப்போ தான் லிபர்ட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டும் சேர்ந்து தராசில் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் கரெக்டு தானே. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இது என்னோட அடிப்படை உரிமை, இது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் யாருமே என்னோட அடிப்படை கடமையை செய்யணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு கூட பார்க்கறது கிடையாது இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து உரிமை வேணும்னா நம்ம கடமையும் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்க அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து லிபர்ட்டி வேணும், அதாவது ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த டிஃபியண்ட் பவர் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட். இல்லை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ரைட் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா எந்த விதமான
ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம பவுன்ஸ் பேக் ஆகி வந்துடலாம். நம்ம எக்ஸாம்பிள் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க வேணா எடுத்துக்கோங்க. எவ்வளவோ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலேருந்து இனிமே எங்க வெளில வரப்போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அழகா பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்க. அதுதான் வந்து அந்த ஹியூமன் ஸ்பிரிட்ன்றது. என்ன நடந்தாலும் அந்த இடத்துலேருந்து நம்ம வெளில வந்து நம்ம வாழணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும். எந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளில வந்திருந்தாலும் கண்டிப்பா வந்துட்டு அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி வந்துடலாம். அடுத்தது லாஸ்டா இது ஒண்ணு சொல்லுறாங்க. இத வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 20th செஞ்சுரியில அவங்க அனுபவிச்ச ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்போட ஒரு தாக்கம் தான். ஆனா இப்போ இப்போ இப்ப இருக்க ஜெனரேஷன் 21st செஞ்சுரியில கூட நம்ம ஸ்க்ரீன் டைம ரெடியூஸ் பண்ண முடியாம, நம்ம கெரியர்ல எத சூஸ் பண்றதுன்னு தெரியாம நெறைய கன்ஃப்யூஷன்ஸ்ன்ற மென்டல் ட்ராப்புக்குள்ளார நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த ட்ராப்புக்குள்ளேருந்து வெளில வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னா, அந்த ட்ராஜிக் ஆப்டிமிசம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துலேருந்து நம்மளால வெளில வர முடியும் அப்படின்ற ஹியூமன் ஸ்பிரிட், அதாவது நம்மளுக்கு நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளில வந்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. விக்டர் ஃப்ராங்கல் வந்து இதுல ஒன்று அழகா சொல்லியிருக்காங்க. விக்டர் ஃப்ராங்கல் டிக்ளேர்ஸ் தட் ஈவில் அண்ட் என்யூ cannot finally extinguish us. A hymn to be phoenix rising in each of us who choose life before flight அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நடக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. அதனால உங்களோட முடிவுகள் உங்களோடதா தான் இருக்கணும். உங்க லைஃப்ல நீங்க வந்து ஆப்டிமிஸ்டிக்கா இருக்க போறீங்க, பெசிமிஸ்டிக்கா இருக்க போறீங்களா, லைஃப்ல என்ன சாய்ஸ் எடுக்க போறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஆனந்தத்தையோ இல்ல வந்துட்டு மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தாம இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அதை தாண்டி ஓவரா நீங்க திங்க் பண்ண தேவையில்லை அப்படின்றது ரொம்ப அழகா இப்ப இருக்க செஞ்சுரிக்கு ஏத்த மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த புக்கு கண்டிப்பா படிங்க. இந்த மாதிரி நிறைய புக்ஸோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.